வணக்கம் மதுரை மக்களே. இன்றைக்கான மதுரை வேலைவாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் சேலரி 15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷருக்குனா ஸ்டார்டிங் 10,000 இருக்கும். நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓபி இருக்க டைமில் டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறது, அண்ட் தென் பில் போட்டு கொடுக்குறது, பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டாக் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து இல்லாத ஸ்டாக்குக்கு ஆர்டர்ஸ் போடுறது, வர்ற கிளைண்ட்டை அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். அடுத்ததாக என்ன ஜாப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷரே எலிஜிபிள் தான். ஸ்டார்டிங்கே சேலரி உங்களுக்கு 9,000லேருந்து 10,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேலி அண்டு எக்ஸல், அப்புறம் நோட் புக் என்ட்ரிஸ் இருக்கும். நோட் புக்ஸில் தான் என்ட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். வரவு செலவு இதெல்லாம் நோட் புக்ஸ்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டேலி ஒர்க்குமே பார்க்குற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, இது எக்ஸாக்டாக ரேஸ் கோர்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஷால்டி மால் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் ரேஸ் கோர்ஸு. அடுத்ததாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி எனர்ஜிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு தான் டெலிகாலிங்க்கு கேட்டிருக்கோம். ஃப்ரெஷர் அப்ளிகபிள் தான். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 24-25 பாஸ் அவுட் மட்டும் தான். உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன நாலேஜ் இருக்கணுன்றதை சொல்லிடுறேன். கேன்வா பேசிக்காக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எம்எஸ் ஆஃபீஸு, சோஷியல் மீடியாவில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். டெலிகாலிங்கிறது டார்கெட் பேஸில் இருக்காது. வர்ற கால்ஸ் எல்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த ஜாப் ரோல்ஸை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஆகிறவங்கள ஆஃபீஸ்க்கு வர வைக்கிற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி பிபிஏ. சிஸ்டம் நாலேஜ் மஸ்ட்டுங்க. சேலரி ஸ்டார்டிங் 10,000லேருந்து 12,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஸ் கோர்ஸ் சைடு இருக்குது. இவங்களுக்கு சிவில் டிசைனர் கேட்டிருக்காங்க. ஆட்டோகேட் இல்லை 3D மேக்ஸ் தெரிஞ்ச மாதிரி ஒரு மேல் ஸ்டாஃப் ஆர் ஃபீமேல் ஸ்டாஃப். ஆனால் சிவிலில் பிஇ தான் குவாலிஃபிகேஷன் இல்லை, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சேலரி 10,000லேருந்து 12,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே டிசைனிங் தான். டிசைனிங்கில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சிவில் படிச்சிருந்தா மட்டும் பார்த்தாது. டிசைனிங்கில் ஆட்டோகேடும் 3Dயும் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து ஒரு ஜிம்மில் ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபீமேல் தாங்க எலிஜிபிள். ஜிம் ரிசப்ஷனிஸ்ட்ன்றனால கொஞ்சம் லுக் வைஸ்மே எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்னால எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ்னால எலிஜிபிள் தான். டைமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 8 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சண்டே லீவு தான். பட் வர்ற கிளைண்ட்டை நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். கம்யூனிகேஷனுமே கொஞ்சம் நல்லா பேச தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் தாங்க எதிர்பார்க்குறாங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, மதுரை அண்ணா நகர் 80 feet ரோட்டில் தான் இருக்குது இந்த ஜிம் லொக்கேஷன். மதுரையில் போகிற வேலைவாய்ப்புகள் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனர்ஜி கிட்ட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலை தேட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.